ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் வேரி சாண்டோ. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கில் தான் கிளம்பிட்டுருக்கோம். கிளம்பிட்டேன் ஆல்ரெடி. ஸோ வந்து சென்ட்ரல்லேருந்து ட்ரெயின் மதியம் 3 மணிக்கு ஒரு பன்னாட பரதேசி நாய் என்ன திடீர்னு கோவம் ஆகிட்டா வந்து 11 மணிக்கு வர சொன்னால் மணி 1 மணி ஆச்சு, இன்னும் ஆளுக்கான ஃபோன் எடுக்கல. அந்த நாய் செம்ம கடுப்பில் இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த நாய் சரிக்கு மேலே வெயிட் பண்ண வேலைக்கான்னு சொல்லிட்டு நான் ரேப்பிடோ போட்டிருக்கேன். ரேப்பிடோ வந்துகிட்டு இருக்கு. ஸோ ட்ரௌசர் ஒன்று எடுக்கணும் பீச்சில் போடுறதுக்காக. ஸோ ஜூடியோ போயிட்டுருக்கேன். அங்கே போய்ட்டு ஒரு ட்ரௌசர் எடுத்துகிட்டு ஷர்ட்டெலாம் வாங்கியிருக்கேன். எங்கள் அண்ணன் சட்டி ஒன்று உருவிட்டு போயிருக்கேன். ஸோ அங்கே போயிட்டு ஜாலி வீடியோலாம் எடுக்கலாம். இப்போ யார் போகிற மத்தி நானே, என் ஃப்ரெண்ட் இம்ரான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். போன 2-3 ட்ரிப்பில் வந்திருப்பான் அவன். ஒரு இன்னொருத்த புதுசாக காலேஜ் ஃப்ரெண்டு, இன்னொரு காலேஜ் ஃப்ரெண்டு ஒரு பரதேசி வரான்னா அந்த நாய் வந்து கடைசியில் நேற்று நைட்டு ஃபோன் பண்ணி எனக்கு ஆஃபீஸில் லீவு தெரில மட்டையை தெரிலன்னு விட்டு படுத்துட்டான். சரி வந்தால் வரலாம் போடா நாயின்ட்டு நான் கிளம்பி வச்சு. ஸோ வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம். வணக்கம், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஓகே ரெடி 1 2 3 பரதேசி சொன்னால அது இந்த பண்ணாட தான் மொத்தம் 1:30 மணிக்கு வந்து எங்கடா இருக்கு இங்கே வந்துட்டு இடம் நெச்சு அப்படியே அசிங்கமாக வருது. பீட் பேரை போட முடியாது இந்த வீடியோவில். இந்த புறம்போக்கு நாய் தான் இது. சென்ட்ரல் வந்தாச்சு. இன்னொருத்தனை தேட வேண்டியிருக்கு. இம்ரான் ஒருத்தன், அவன் எங்கே இருக்கான்னு தெரியல. அவனை வர தேடி போயிட்டுருக்கான். இன்னொருத்தன் ஃபோனே எடுக்கல. இவனுக்கு கூட ட்ரிப்பு வந்தாலும் இது ஒரு கடுப்பு மயிறு டென்ஷன் பண்ணுறானுங்க. எங்கள் இவனுக்கு தேடி கண்டுபிடிச்சி இவனுங்களை வர வச்சு கூப்பிட்டு போகிறதுல தாலி வந்து போயிடுது. இருக்கிற பிராணனை வாங்கிடுறானுங்க. வந்து இன்னொரு விருந்தாளி இவர் தான். இவர் ஏற்கனவே தெரியும் இந்த தாலி. என்னடா கட்டிங்க என்னடா அப்படியே அப்சல்யூட் வடக்கன் மாதிரியே இருக்கான் அவன். मैं पैसा दे रहा हूँ. சரி சரி உட்காரு. मैं पैसा दे रहा हूँ. சரி சரி சரி. என்னடா இது எங்களுக்கு சூப்பர். நாங்கள் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் ட்ரிப் இல்லை, நாங்கள் ஒரு புதுசாக ஒரு ஆண்டியும் உசார் பண்ணியிருக்கோம் கூட கூப்பிட்டு போகிறதுக்கு. இப்போ நான் ஆண்டியை காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஆண்டி. இவளோட கூந்தலே கும்முன்னு இருந்துச்சுன்னா அந்த அண்ணே என்னன்னு காலெல்லாம் முடியா இருக்கு. காலில் முடியிருந்தா ரொம்ப ஸ்ட்ராங்கான பாடின்னு அர்த்தம். என்னடா மூஞ்சியெல்லாம் முடியா இருக்கு. இப்போ தான் பார்த்து நம்ம ட்ரெயின் ஏறியாச்சு. இந்த கரெக்டாக ஷார்ப்பாக 3:20 கேட்டுட்டாங்க. ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னென்னா இந்த ஆண்டி இருக்காங்களே, இந்த ஆண்டி வந்து ஆக்சுவலாக மாரிசரம்னு ஒரு பரசி பண்ணாட வர வேண்டியிருந்துச்சு. அந்த நாய் நேற்று நைட்டு ஃபோன் ஏற்கனவே சொன்னேன், அவன் வரல. சரி அவன் டிக்கெட்டு பதிலாக இவனை உட்கார வச்சுட்டான். டிக்கெட் தான் இருக்கும் இல்லை காமிச்சிட்டு போயிடலான்னு டீட்டெயில் பிடிச்சிட்டாங்க. யார் மாரிசரம்னு இவன் தான் கை தூக்கணும். ஆதார் கார்டு கேட்குறாங்க, திடீர்னு பூசா இதெல்லாம் கேட்குறாங்க. எங்கே போய் தேடுறாங்க. அதனால் அப்புறம் வெளியே மாலுக்கு பார்த்தா மாட்டிக்கிட்டான். அப்புறமா 850 ரூபா இருடா 830 ரூபா ஃபைனு கட்டி உட்காந்துட்டு இருக்கேன். 830 ரூபா ஃபைன். டிக்கெட் ரேட் வந்து 480 ரூபானுமோ, 580, ஃபைன் 280. பரவாயில்ல, கம்மி தான் ஆக்சுவலாக, கம்மி தான். அதெல்லாம் எடுத்துகிட்டே இப்போ தான் உட்காந்துருக்கேன். ஆமாம், ஆல்ரெடி ஒரு டிக்கெட் வச்சுருந்தோம் மாரீஸ்வரன். பேர் மாத்திரம் மாற்றி விட்ருக்கலாம், அது ஒரு இது பண்ணலாம். ஏன்னா அது காசு கொடுத்தா டிக்கெட் எடுத்துருக்கோம். நம்ம ஓசியில் வந்து அந்த இது கேள்வி கேட்கலாம். நாங்கள் பே பண்ணி தான் அந்த டிக்கெட்டை எடுத்துருக்கோம். அதுக்கே எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. இட்ஸ் ஓகே. மழை பெஞ்சு அந்த மாதிரி இருக்கு. இந்த லொக்கேஷன்லாம் சைடில் சூப்பராக இருக்குங்க. எல்லாம் நிறையா நல்லா இருக்குது. இந்த வியூலாம் நேச்சராக இருக்குது. நடுவில் கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன். இந்த நண்பரை உங்களுக்கு தெரியும், நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்துமே. நம்பர் 1 பீடை அப்படியே ரொம்ப வக்காலத்து வாங்குறேன். டீட்டரிக்கு அப்படிலாம் வரக்கூடாதுடா, தப்புடா. அம்பியை கூப்பிட்டு வந்திருக்கோம், ஒரு அம்பியை கூடவே கூப்பிட்டு வந்திருக்கோம். ஏன் பழத்தை அப்படியே அது நுனியாவது கட் பண்ணிட்டு கொடுக்கும். ஏமா காம்பு இல்லாத பழம் வாங்காத எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். புண்ணல ஈ மொய்க்கிற மாதிரி கண்ணுக்கு தெரியாம ஜெர்ம்ஸ் உட்கார்ந்து இருக்கும். சும்மா இருடா. இந்தம்மா அட்லீஸ்ட் நுனியாவது கட் பண்ணிட்டு கூட.
நீலகிரி ட்ரெயினில் போகிறப்ப இது மாதிரி யாரையோ போட்டாங்களா மாதிரி பேர் மாற்றி வரப்ப அப்படின்னு சொல்லிட்டு பயன் சாகுறான். பொட்டி கொட்டியா? நல்லா இருக்குல்ல திருச்சா? எல்லாம் பேச ஸ்நாக்ஸ் எதுவுமே வாங்கிட்டு வரல. ரொம்ப மன வருத்தத்தில் இருந்தேன். திடீர்னு பால் ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கான். அந்த பொட்டலை படிச்சு கொண்டாந்துருக்கான் வீட்டுல இருந்து. அப்ப நீ வாங்கிட்டு வரல, நீ வாங்கிட்டு வரல, உங்க அம்மா கிட்ட வந்துருக்காங்க. அதான் வீட்டுல பிரிச்சு தின்னுட்டு இருந்திருக்கான். டைம் ஆயிடுச்சு, அவசரமா இந்த கவர்ல போட்டு போற வழியில சாப்பிட கொடுத்து அமைச்சிருப்பாங்க போல, அதை எடுத்துட்டு வந்திருக்கான். சாப்பாடு தொட்டுக்கு வாங்கியிருப்பான், தொட்டுக்கிட்டே தின்னுருப்பான். நான் போன் பண்ணிருப்பேன், ட்ரெயின் டைம் ஆச்சுறேன்னு அப்படியே கவர்ல கட்டி எடுத்துட்டு வந்துட்டான். என்னடா என்ன பாத்துக்கிட்டு இருக்க? இதுக்கு மேல வாய் பேசுறேன், இப்ப பேசு. பேசுறது பேசுறா பேசுறா போட்டா இது எத்தனை இருக்கு? ஆமா, ஒரு ஆண்டி யூஸ் பண்ணி அந்த கதையை சொல்லு. அன்னைக்கு ஒரு நாள் ஆச்சு. இப்ப மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. இங்க வேற ஒழுகுது கீழே. உள்ள வராம இருந்தா சந்தோஷம். எடுத்துட்டு ஒரு வீடியோ எடுத்துக்கிறா. தூக்கிட்டு ஒரு வீடியோ எடுத்து ட்ரெஸ் எல்லாம் நினைஞ்சிரும். நானே நைட் நான் சாகலாம். அந்த அளவு வரல நினைக்கிறேன். அந்த அளவு வரலடா. நீடுச்சு எங்க தூக்கு நின்றுச்சா? இங்க தண்ணியா இருக்குடா, ஒரே தண்ணியா இருக்குடா. அப்படியே இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மழை நின்றுச்சு. மழை நிற்கல, நாங்கள் மழை பெய்கிற ஏரியாவை தாண்டி வந்துட்டோம். நாங்கள் இயற்கையை ரசிச்சுக்கிட்டு ஹீரோயினை ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. வெளியே கையை விட்டு பக்கத்தில் இருக்க பெட்டியிலேருந்து பான் பராக் போட்டு துப்ப போகிறான். கையிலேருந்து உழப்போது லுத்துன்னு. நீ பேசுனாலே கேட்கும். ஏதாவது பேசு, என்ன பேசுறேன்னா பைத்தியக்கார பையில இன்னும் கீழ்ச்சி தள்ளுற மாதிரியே சொன்னேன். 2 மைக்கு வேலை செய்யுமா, இந்த மைக்கு வேலை செய்யுமா, இது இப்படி மாட்டணுமா, பிடிங்க மாரி மாட்டின பேசுறேன். வாய் நான் கண்டென்ட் நான் கீழ்ச்சி தள்ளிடுவேன். நீடா நோட்ஸ் கிளைமேட்டுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நல்லா மேகம் வந்து மூட்டமா இருக்கு. லைவா பார்க்க செம்மையா இருக்கு இந்த ட்ரெயின், இந்த ரூட் ட்ரெயின் ஜேர்னி. ஆக்சுவலா விண்ணமங்கலம் நிறைய தாண்டி போயிட்டு இருக்கு. என்ன தொடர்ச்சி மலை? மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலையா? கண்டென்ட்டா எது கிடைக்கிறது சொல்லுங்க. கண்டென்ட் தொடர்ச்சியா இருக்குது. அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலை வந்துட்டா தொடர்ச்சி மலை. வெளி தூக்கி போட, டக்குன்னு போட, வெளியே போட. எதுல போட்டு ஒரு பீஜோ இது தூக்கின வந்துட்டா. இது வரைக்கும் நோட்ஸ் வர கேணுமா அந்த பீஜோக்கு? ஜோக் இல்ல, ஜோக் இல்ல, ஜெனரல் நாலேஜ் மக்களுக்கு ரைட்டா. ஆக்சுவலாக 3 பிரியாணி தான் இருக்குது, ஒரு முட்டை பிரியாணி. இப்போ வந்து அந்த ஒரு முட்டை பிரியாணி வந்து நான்ட்டிக்கு தள்ளி விட்டோம். ஓகே, பிரச்சனை இல்லை. சாப்பிட்டு இங்கேருந்து அது வந்து 90 rupees. இது வந்து 110. ஆமாம், இங்கே அவ்வளோதான் இருக்கும். இதுவே தக்காளி சாதம் தான், கறி வச்சிருக்கேன் அவ்வளோதான். ட்ரெயினில் அப்படி தான் இருக்கும். இதே இப்போ தான் கண்டுபிடிக்கிறான். கையில் சாப்பிட்றா, அவ்வளோதான். கையில் சாப்பிட்றா. ஒரு பக்கம் லைட்டாக பெண்டாக இருக்கும். அளவு வச்சு லைட்டாக இப்படி இப்படி பாரு, அப்படி ஒத்த கண்ணில் பாரு, குறி பார்க்குற மாதிரி பாரு. எதனா தெரியுதா பாரு? இதோடா இதாண்டா இந்த சைடு பள்ளமாக இருக்குடா. சார் நல்லா சாப்பிடு, எப்படி இருக்கு பார்ப்போம். ரியாக்ஷன் என்ன பார்ப்போம். தக்காளி சாதம் அந்த அட்லீஸ்ட் அந்த தக்காளி சோறுக்கான டேஸ்ட் இருக்கா? அதுவும் இல்லையா? அவ்வளோதான், இங்கே அவ்வளோதான் இருக்கு. நீங்கள் உள்ளே வாங்கினா இன்னும் கேவலமாக இருக்கும். ஸோ ஓகே, வாங்க.
கொத்த பிரிப்போம். பார்த்தீங்கன்னா கேரளாக்குள்ளே வந்துட்டோம். நைட்டே வந்துட்டோம். இப்போ தான் நாங்களாம் எழுந்திரிச்சோம். ஸோ உள்ளே வந்தவொடனே அப்படியே அந்த கேரளா வைப்ஸ் ஃபுல்லாக அப்படியே ஒரே நேச்சர் பயங்கரமாக இருக்குங்க. வேறு லெவலாக அப்படியே இந்த பேசில் ஜோசப் ஃபகத் ஃபாசில் படத்துக்கு ஃபகத் ஃபாசில் கூட இந்த பேசில் ஜோசப் படத்துலலாம் நிறைய வரும். அந்த மாதிரி அப்படியே சூப்பராக இருக்குது இந்த இடமே. பயங்கரமாக வேறு லெவலாக இருக்குங்க. சரி, நான் இவங்க ஒரு வீட்டுக்கு வாங்கி இங்கேயே செட்டில் ஆகலாம். அவ்வளோ இங்கே வந்து எல்லா வீடுகளுக்கும் சுற்றி ஒரு 10-15 மரம் நட்டு தான் நடுவில் வீட்டை கட்டி வச்சுருக்காங்க. பயங்கரமாக இருக்குது. நம்ம ஊரில் இந்த சைட்லாம் அந்த செடி இருக்குல்ல, அந்த மாதிரியும் சூப்பராக இருக்குது. நம்ம ஊர்லாம் ஒன்று சாக்கடையாக இருக்கும், இல்லைனா அங்கே வீடுகளாக இருக்கும். இங்கே செம்மையாக சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க எல்லாருமே. இங்கேயும் ஒரு வீடு வாங்கி செட்டில் ஆகலாம் போல். செம்ம வைப்பாக இருக்குது. சூப்பராக இருக்குல்ல. கரை வந்த பிறகு பிடிக்குது கடலை, நரை வந்த பிறகு புரியுது உலகை, நேற்றின் இன்பங்கள் யாவும் கூடியே. அப்பா மக்களே ஒரு வழியாக வர்க்கில் வந்து இறங்கியாச்சு. பயங்கரமாக இருக்கு இடம். மொத்த பேருக்கு இங்கே வந்துருக்காங்க இப்போ. மொத்த கூட்டம் இங்கே தான் இருக்குது. நீங்கள் வரீங்கன்னா ஸ்டாப் எதுவும் தெரியலனா ட்ரெயினில் இருக்கலாம், எங்கே இருக்கலாம் தான் வரலாம். அப்படி வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். காலங்காலத்தில் ஒரு கணக்கு குடிச்சு பயங்கரமாக இருக்குது. பக்கத்தில் ஒருத்தர் செத்துருவோம் போல். படம் கரெக்டாக தான் கேரளா படத்துலலாம் காட்டுறாங்க. பயங்கரமாக இருக்குங்க. நாங்கள் வந்து இங்கேருந்து பீச்சுக்கு போகிறதா இல்லை முதல்ல போய் திங்கிறதா, அதுக்கு எப்படி போகிறதுன்னு தெரியல. வழி தேடி போயிட்டுருக்கோம். அது அந்த பக்கம் இறங்கணும். அங்கேருந்து இந்த சைடு வந்துட்டோம். இப்போ க்ராஸ் பண்ணி ஒரு அனுமானத்தில் போய்கிட்டு இருக்கோம். வரவேல் இந்த பக்கம் தான் பீச்சு பார்த்தோம், அதனால் இந்த சைடு தான் இருக்கும். இறங்கி வந்துட்டு இருக்கோம். பல்லும் தெரியுது அவனுக்கு. எதை விடுறது எதை பார்க்கறது தெரியல. 2 கண்ணு 10 இருக்கு. ஒரே கண்கொள்ளா காட்சியாக இருக்கீங்க. இதுக்குன்னு வரணும் போல நீங்கள். கண்டிப்பாக ஆகாஷ் வந்து என்ன பண்ண திகைச்சு போய் நிற்கிறான். சரி, வரும்போது இந்த ஆண்டியை பார்த்து எனக்கு போர் அடிச்சிச்சு. அதனால் புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள். பாருங்க சூப்பராக இருக்குது. வேறு லெவலாக வைப். அதெல்லாம் இந்த படத்துலலாம் காட்டுற மாதிரியே இருக்குங்க. பர்ஃபெக்டாக பயங்கரமாக. அறிகுறி இருக்குது, உஷாராக இருந்துக்கோங்க. கேரளாவில் வாய்ப்பு இல்லை. இங்கே இருக்கவங்களாம் லிட்ரஸி ரேட் 100%. ஸோ இவங்களாம் உள்ளே விட மாட்டாங்க. இவங்களெல்லாம் ஃபுல்லாக கம்யூனிஸ்ட் தான். காங்கிரஸும் வரும் இங்கே. கேமரா வரைக்கும் இருக்குது. கம்யூனிஸ்ட்ல 2 கட்சி இருக்கு. சூப்பராக இருக்குங்க. ஸோ இப்போ தான் வந்து ட்ரெயின் கரெக்டாக ஆக்சுவலி ஒரு 50-50 மினிட்ஸ் டிலே இது. தெரியல இப்படி வந்து நல்லா பசுமையாக இருந்ததுனால எதுவுமே எங்களுக்கு தெரியல. ஜாலியாக பார்த்துட்டு வர்ற வழியெல்லாம் வழி மட்டும் கிடையாது. ஆமாம், வர்ற வழியெல்லாம் சூப்பராக இருக்குது. இங்கே பைக்கு இல்லை கார்லேயும் வந்து அதுவும் இன்னொரு தனி ஃபீலாக இருக்கும் போல. சூப்பராக இருக்குது. எதுடா எல்லாமே நிறைய பொம்பளை பொறுக்கி நான் கூட கூப்பிட்டு வந்திருக்கேன். அதனால் கொஞ்சம் எப்படி தான் இருக்கேன். எனக்கு கண்டுக்காதீங்க. இந்த காலத்து பசங்களே அப்படி சரியில்லைங்க. எல்லாம் கெட்டு குட்டி சேவராக போயிட்டாங்க. எதுக்கு பார்த்து பேசிக்கிட்டே அந்த திரும்ப இடத்த மறந்து தாண்டி வந்துட்டேன். இதான வர்க்கலா பஸ் ஸ்டாண்ட். ஸோ இங்கே எங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது. இங்கேருந்து இப்போ வேறு என்ன ஊருக்கு போன பஸ் என்ன பிரச்சனை இல்லை. இங்கேருந்து ஏறிக்கலாம். இங்கேருந்து பஸ் வசதியெல்லாம் இருக்குது. ஆமாம், அப்படியே நினைக்கிறேன். இருங்க, இப்படியும் போகலாம்ல. அது இப்படி தான் வருதுன்னு நினைக்கிறேன். அப்படியே இறங்கிக்கலாம். பார்த்துருங்க, இங்கே வழுக்காதுரா. இது வந்து இதுதான் கிராவல்ரா. இது கிரிவல் மண். இங்கே சறுக்காது. போ, தாண்டி போ. நிற்காத. என்னன்னா ஒரு அறிவு கேடு. ஒரு வீடியோ நாலேஜ் இல்லாமல் இருக்கீங்களாடா தற்கொலை. இந்த வீடுகளை வேறு சூப்பராக இருக்குங்க. பயங்கரமாக வீடுகளே வேறு சூப்பராக இருக்குது. எல்லா வீட்லேயும் வந்து மரம் செடி கொடிகள் வச்சுருக்காங்க. இவ்வளோ பெரிய வீடு இருந்தாலும் அது நல்லா க்ரீனரியாக பயங்கரமாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊர்லேருந்து மரம் செடி குடிதான். நம்ம ஊரில் இருக்கிறதெல்லாம் அடிச்சு கழிச்சு கட்டிட்டு அதில் வந்து வீடு கட்டுருவாங்க. எல்லாரும் இயற்கையோட பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதை கண்டுபிடிச்சிருக்கான் புதுசாக. பாய் இம்ரான் பாய். ட்ரெயினில் லுங்கி கட்டிக்கிட்டு எல்லாம் வீட்டில் இந்த அங்கிளுங்க சுற்றுவாங்க. அந்த மாதிரி சுற்றிக்கிட்டு தான். எதிரில் ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க முன்னாடி லுங்கியை கட்டிட்டு சை கருமான கன்றாவே என்ன சொல்கிறதுன்னு விடுங்க. சென்சார் பண்ணிடுங்க. அதில் என்ன பண்ணுறது. ஒரு இண்டிசன் ஃபிலோ. சரி, இண்டிசன் ஃபிலோ இப்போ நம்பாள். இவன் ஒருத்தன்
அங்கேயே அப்படித்தான் அந்த ரெக்கார்டு நான் போடுறேன். மைக் மாட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தான் ட்ரெயினில். மைக் இங்கே இருக்கிறதே தெரியாமல் குசு குசு மூடிட்டு பேச ரெக்கார்ட் ஆயிடுச்சு. நாங்கள் தனியாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டோம். வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ கூட அவன் நம்பர் நான் வாங்கலை. ஆனால் எனக்கு நீ தான் கொடுக்கணும். நான் திருட்டுத்தனமாக ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கான். குசு யாருக்கு தெரியாது. அவன் டிஷர்ட்டில் அப்போ ஒரு மைக்கு மாட்டினான் 6 மணிக்கு. மாட்டினதே மறந்துட்டு எனக்கு தெரியாது நினச்சி குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கான். கொண்டானே நானும் அந்த பையன் அந்த சொன்ன மாட்டாங்க இல்லை நான் தெரியும். நானும் அவன் அப்புறம் அவன் இல்லை அவன் ஃப்ரெண்டு ஒரு பசங்க மட்டும் 4 பேர் அவன் ஒன்றா போகிறேன். ஒருத்தல நான் இங்கேருந்து சென்னை சென்டர்லேருந்து 3 மணிக்கு ஏறணும் ட்ரெயின். 3 மணிக்கு ஏறி அதான் 6 மணிக்கு ஏறிச்சு. இல்லை வந்த அதுலேருந்து கதை பேசிக்கிட்டே இருக்கான். கடலை போட்டுக்கிட்டு இருக்கா. படி வீடியோ எடுக்கிற மாதிரி சமாளிக்கிறேன். கேவலமே கொஞ்ச நேரம் வச்சுக்கிறேன் எப்படி நான் அப்படின்ட்டு தெரிஞ்சு வீடியோ கால் பேசிக்கிட்டு சிரிப்பு பாருங்க. பையன் வாயில 32 பல்லும் தெரியுதுங்க. அப்படியே வீட்டை விட்டு வெளியே வரல. என்னன்னே தெரியல. நம்பி அடுத்த ஊர்ல வந்து செருப்படி வாங்கி கொடுத்துறது. அப்படியே டிராகன் ஃப்ரூட்டா எதோடா டயர் மேல அது தெரியுதா? அந்த டயர் மேல இருக்கு. அது வந்து டிராகன் ஃப்ரூட் செடியா. நாய் வர குலைக்குது எங்களை பார்த்துட்டு. வாங்க போய் ஃபாரினர்ஸ் வந்திருக்காங்க. ஃபாரினர்ஸில் நிறைய பேர் பார்த்துருக்கோம். நம்ம யாரா எனக்கு வந்துட்டானுங்க திருப்பி இந்த ஊருக்காரங்கன்னு பார்த்து குலைக்குது போல. யாருமே என்ன வீட்டை விட்டு வெளியே வரல. எந்திரிக்கலையா? ஒரு சில வீடுலாம் பூட்டி இருக்கு. எல்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க போல. மழைக்கு நல்லா கதகதப்பா. 6 மணி இந்த சண்டே தாண்டா நல்லா கலகலன்னு இருக்கேன். இங்கே ஒரே எல்லாம் கூட்டமாக இருக்காங்க. அதே கூட காணும். ஆனால் இந்த ஏரியா வந்து ஒரே பார்ஷ் ஏரியா போல. ஒரே பெரிய வீடுகள்லாம் பயங்கரமாக இருக்கலாம், பெருசு பெருசாக. ஆனால் என் வாய்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோவில் கிளியராக தான் இருக்கும். ஏன்னா இந்த இடமே அவ்வளோ வந்து பாருங்க. ஆமாம், அது ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ரெடியாக வச்சுருந்தா இருக்குது. சைலண்ட்டாக இருக்குது இந்த இடம். அதுக்கு தான் காலியாக இருந்துச்சு. இப்போ லைட்டாக ஒரு சிறிய பயம் ஒன்று தொட்டுருது. ஊரே காலியாக இருக்குது. அது எப்படி அட்லீஸ்ட் டூரிஸ்டாவது ஒரு 4 பேர் நடக்க மாட்டாங்களா வண்டியில்? இல்லைனா ஆட்டோவில் போயிடுவாங்க போல. சூப்பராக இருக்குது. பயங்கரமா வியூவே பயங்கரமாக இருக்குங்க. வேறு லெவலாக பாருங்க. தென்னை மாலை போட போறியா? எதுக்கு இங்கே வந்து செருப்படி வாங்குறதுக்கு அவன்ட்டு நான் மார்க் போட போகிறேன். பைத்தியக்காரன் என்னம்மா? ஓ சும்மா மார்க் போடுறா? நான் போய் தானே கிறுக்கு போகிறேன்னு நினச்சேன். பைத்தியக்கார மாதிரி. தென்னை மரம் நம்ம ஊரில் இந்த ரோட்டு ஓரத்தில் மரம் வளர்த்துருப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி இங்கே வளர்ந்து கிடக்கு. எல்லா இடத்துலையும் வளர்ந்து கிடக்கு. சூப்பராக நல்லா செம்மையாக இருக்குது பார்க்க. அது இந்த அந்த அந்த தேங்காய் வந்து உளுந்ததை பட்டு வளர்ந்துரும் போல. அப்படியே பக்கத்தில் யாருமே கண்டுக்க மாட்டாங்க போல. அதெல்லாம் இங்கே எதுவுமே அதை பட்டு வெட்டவும் மாட்டாங்க, எதுவும் நோண்டவும் மாட்டாங்க போல. அதனால சூப்பராக வளர்ந்துருக்கு இந்த இடத்துலலாம். அது பயங்கரமாக ஃபுல்லாக நேச்சர் தான். எங்கே திரும்பினாலும் இயற்கை தான் இங்கே. பயங்கரமாக இருக்கு. அதுதான் தமிழ் தப்பாக படிச்சிட்டேன். நாங்கள் மட்டும் தான் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கோம். இது இந்த ஊட்டி ஞாபகம் வருது எனக்கு. இது மட்டும் தனியாக போய் என்னடா வழி இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. அப்போ நம்ம 2 பேர் தனியாக நடந்து போனோம். ஆமாம். இப்போ இன்னும் கொண்டு 2 பேர் எக்ஸ்ட்ரா நடந்து கூட ஒரு ஆண்டி இன்னொரு. இப்போ இன்னும் பயமாக இருக்குது. இப்போ பத்திரமா ஒரு கூப்பிட்டு போனோம் அந்த ஆண்டியை பாதுகாப்பாக. அது வந்து அது வேறு ஒரு பயம். பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இருக்கு. அவ்வளோ ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. திடீர்னு நல்லா தான் வந்துக்கிட்டு இருந்தா. திடீர்னு 2 பேருக்கு வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வெறி ஏறி அதை பிடிச்சி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் நீ பார்த்துருக்கியா? செகண்ட் சீசன் லாஸ்ட் சீசன் அப்படியே பயங்கரமாக ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. நான் இந்த மாநிலத்தில் நான் வந்து பேசுகிறேன். நீங்கள் தான் லூஸ் மாதிரி ஆரம்பிச்சிங்க. பைத்தியம் பண்ணுறானுங்க. அது பிரேக்கிங் கம்பேர் பண்ணுறாங்க சின்ன பசங்க. ஆட்டோஸோட மாடுலேஷன் ஆட்டோமேட்டிக்காக மாறும். அது ஏன் தெரியுமா? நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நீங்கள் எதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் வருது. நல்லா சொல்லி நட்டிக்குது. பஸ் ஸ்டாப் இருக்குது போலாங்க. போகிற வழியில் மேப்பில் பார்த்தேன் ஒரு குளம் ஒன்று இருக்குது. அதை தாண்டி தான் நான் அது ஓரமாக நடந்து போகும் போல். சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே போகிற வழியில் காட்டுறாங்க. பையன் இருக்கு. எந்த பக்கம் தான் வெயில் அடிக்குது. இப்போ மூஞ்சி நல்லா படிச்சுன்னு தெரியும். இந்த பக்கம் சூரியன் இதுலேருந்து எப்படி அறுப்பானுங்க அப்படி விட்டு அதான் தெரியல. இங்கே எதுவுமே அறுக்கிற மாதிரி தெரியுங்க. எல்லா மரத்துலையும் எல்லாமே அப்படி அப்படியே இருக்குது. வேறு இதான் ரோடு அறுக்கு பாருங்க. மாங்காய் மரம், தென்னை மரம் எல்லாமே வச்சுருக்காங்க. சரியான வாழ்க்கை வாழ்கிறாங்க இங்கே இருக்கவங்கலாம். தென்னை மரத்துக்கு மேலே இன்னொரு இருக்குது. அதை ஒட்டி
எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து நம்ம ஆளுங்க தான் வந்து இங்கே குடியிருந்துருக்காங்க. நம்ம ஊரில் எப்படி நம்ம இருப்போம், இந்த செடிக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துருப்போம். இங்கே வந்து நம்ம இயற்கையை தான் எங்களுக்கு வந்து கொஞ்சம் இடம் கொடுத்துருக்கு. அந்த மாதிரி தான் இங்கெல்லாம் இருக்காங்க. சூப்பராக. சரி, அதுவும் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் வர்க்கலான்றது. அதை பாருங்க, சூப்பராக மாதிரி குப்பையை கொட்டுறதுக்கு தனியாக ஒரு இடம் போட்டு வச்சுருக்காங்க. சின்ன ஒரு கேட் மாதிரி போட்டு. நம்ம ஊரில் இருக்குது இந்த மாதிரிலாம், ஆனால் ஃபாலோ பண்ண மாட்டானுங்க. நம்ம ஊர்லேயும் இருக்காங்கலாம், இங்கேயும் வடக்கு 2 பேர் இருக்காங்க. இங்கேயும் கட்டிடம் கட்டினா அவங்க தான் வருவாங்க போல. பில்டிங் வீடு கட்டியிருக்கியா? அவங்க தான் வரலாம். ஒரு பைக்கு கட்டுவோம். அவங்க தான் சித்தப்பா 20 ரூபாய்க்கு கட்டுறது. எனக்கும் ஒரு தான் இம்ரானுக்கு ஒரு பிரியாணி தான் கட்டுவான் போல். ஜெகன் ஏதோ டெம்பிள் சொன்னாங்க தெரியலங்க. ஒரு வழியாக வந்து நாங்கள் மக்கள் நடமாட்டம் இருக்க பகுதிக்கு வந்துட்டோம். இப்போதான் இவ்வளோ பேர் இருக்காங்க. சொன்னால இந்த கோலம் எந்த இருக்குது. நான் கிட்ட போய் பார்ப்போமா? வா, இங்கே குளிக்கலாம் போல. இங்கே குளிக்கிறாங்க. மையமாக இருக்குது. சரி, இப்போ ஆகாஷ் வந்து குளிக்கலாம் ஒரு பிளானை போட்டான் பைத்திக்கிற மாதிரி. பேக்கெல்லாம் வச்சுக்கிட்டு ரிட்டன். சரி, குளிச்சு நாங்கள் போயிட்டு வரோம். வேறு குப்பை தொட்டி வச்சுருக்காங்க, குப்பையெல்லாம் வைக்கிறதுக்கு. இங்கே தான் கோயில் இருக்குது போல். இங்கே இடமே சரியான வைப்புங்க. இந்த இடமே சூப்பராக இருக்குது. ரிட்டன் அந்த மாதிரி குளியில் போட போகிறோம். அப்போ காட்டுறேன். கிளம்பலாம் வாங்க. குளிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துருக்காங்க ஒரு வழியாக. குளிச்சே போயிடலாம் வாங்க. எனக்கு லேட்டர் ஷையாக இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. அதே முதல்ல இவனுக்கு அனுப்பிச்சி விட்ருக்கேன். அவனுக்கு குளிச்சேன்னா அதை நம்ம குளிக்க வேண்டியதான். பார்ப்பாங்க. ஏய், மூஞ்சி கட்டுறான். ஏன் உன்னை காட்ட மாட்டியா? என்ன முன்னாடி மூஞ்சி பார்த்தாடி பர்ஃபெக்ட் ஆண்டி மாதிரியா இருக்கு. அப்புறம் ஒரு குளியை போட்டுனாங்க. ஜனார்த்தன கோயில் டெம்பிளுக்கு இதில் வந்து ஒரு குளம் இருக்குது, அங்கே தான் குளிச்சுறாங்க. சும்மா அருமையாக இருந்துச்சு. கோயில் போயிருக்கீங்க? அதான் சொன்னேன், ஜனார்த்தனன் மென்டல் பையில. உனக்கு தெரியல, மூடிட்டு வேடா. ஒர்க்கெலாம் வந்துட்டாரன் ஏற்கனவே. அறுத்து தள்ளுறான் வந்ததுலேருந்து. சூப்பராக இருந்துச்சுங்க. சும்மா சில்லுன்னு குளிச்சுட்டு கெட்டப்பில் அப்படி சூப்பராக இருக்கா, மஜாவாக இருக்கா. இதான் நேற்று நாங்கள் மேக்ஸில் எடுத்தோம். முதல்ல ரூம் போய் செக்இன் பண்ணுவோம். ஆமாம், இது வந்து 200 மேக்ஸில். அதாவது 1 எடுத்தால் 250, 2 எடுத்தால் 200 அப்படி சொல்லிட்டு ஒரு ஆஃபர் போட்டாங்க. அவசரமாக எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது இந்த சட்டை வந்து எங்கள் அண்ணா வாங்கினது. எங்கள் இடத்த அவனுக்கு தான் தெரியும். நான் வாங்கின சட்டை பேக்கில் இருக்குது. இது நல்லா இருக்கிறதுனால வரும்போது தூக்கி விட்டேன். ஸோ அப்படியே போயிட்டு ரூம் செக்இன் பண்ணிட்டு முதல்ல போய் சாப்பிடணும். பசி எடுக்குது. ஆண்டி தான் சரியான குளியல். எல்லாரும் ஆண்டியை தான் பார்க்குறாங்க. உன்னை காப்பாற்றுறதே பெரிய வேலையாக இருக்குது எங்களுக்கு. நம்ம ரூமுக்கு வந்தது இந்த பக்கம் தான் வழி காட்டுது. இப்படி தான் போகணுன்ட்டு இன்னொரு 500 மீட்டர்ஸ் காட்டுது. சூப்பராக இருக்குங்க. இந்த அப்படியே பார்க்குங்க, ஒரு சின்ன வழி. அப்படியே பக்கத்துலேயே பீச்சு. சரியான இருக்குது இந்த வியூவு. ரூம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். போய் அது இன்னும் பீச்சுக்கு உள்ளே போய் காட்டலாம். நம்ம இப்போ இறங்கலாம், அப்போ காட்டலாம். அதனால் நான் சும்மா இப்போ வந்துட்டோன்னு இன்ஃபார்ம் பண்ணேன். அப்படியே நாங்கள் குளத்தில் குளியில் போட்டு சூப்பராக இப்போ தான் வந்தோம். அவங்க ரூம் போகலாம். பாருங்க, பயங்கரமாக இருக்குது. வேறு லெவலாக சரியாக இப்போ போகிற வழி தான் இது. ஆக்சுவலாக செம்மையாக இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு ஹோம் ஸ்டே மாதிரி தான், அது ஹாஸ்டல் மாதிரி தான் ஒன்று பார்த்தோம். அங்கே தான் புக் பண்ணியிருந்தோம். அதை நோக்கி தான் போயிட்டுருக்கேன். வழி எந்த பக்கம் போகுதுன்னு தெரியல. அப்படியே நேராக போகுது, படிக்கட்டு மாதிரி ஏறி அப்படியே போயிட்டுருக்கோம் நாங்களும். அங்கே போய் பார்ப்போம். சூப்பராக இருக்குங்க. அப்படியே இங்கேருந்து பீச்சு பயங்கரமாக இருக்குது. எவ்வளோ ஆக்சுவலாக அந்த பக்கம் அந்த வழி காமிச்சில, அது நாங்கள் போகிற வழி இல்லை, அது யாரோ ஒரு வீட்டோட வாசல். அது ஆமாம், யார் வீட்டுக்குள்ளேயே போனால் அந்த பையன் லேட்டாக வண்டி அடிக்கிறான். வழி தெரியாமல் நாங்கள் தான் அதில் பூந்துட்டோம். அப்புறமா அவங்க சின்ன பையன் மிரட்டி எங்களை அனுப்பிச்சி விட்டா. யார் நீங்கள் அப்படின்ட்டு கேட்டான். நாங்கள் யாருமே கண்டுக்க மாட்டோம். ஆகாஷ் மாட்டிக்கலாம். அவன் வாடா மாப்பிள்ளான்றான். அவனை பார்த்து அப்போ தெரியாமல் வாடா மாப்பிள்ளான்றான். புரியல. வேறு எங்கே போனாலும் இந்த மேட்டு பகுதி நம்ம விடவே மாட்டேங்குது. முன்னாடி காட்டினா நான் மேட்டு பகுதின்றது அவங்களுக்கு பின்னாடி காமிச்சு தானே மேட்டு பகுதி தெரியுது. போகிறா தெரியுது வைப்பீங்க, தெரியல பார்த்தியா? அங்கேருந்து காமிச்சு வியூவே சும்மா சூப்பராக இருக்குங்க. வேறு லெவலாக இருக்குது. எங்கள் அப்பா நான் ரூமுக்கே போகல. இந்த அதிசயத்தை பார்த்து எப்படி நின்றுட்டேன். எங்கள் அப்பா வேறு லெவலாக இருக்குங்க. தலையிலி விட்டுறதடி. ஒர்க்கில் கரெக்டாக மேலே கிளிஃப் கிட்ட வந்துட்டோம். என்ட்ரன்ஸ் ஆனவுடனே அப்படியே எங்களுக்கு வர வருது என்ன தெரியுமா, குப்புன்னு தேங்காய் எண்ணெய் வாசனை.
அப்படியே மூக்கில் எதம்மா அது ஆமாம். இது அந்த ஹோப் ஹாஸ்டல் இங்கே தான் வந்து புக் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபோன் வர லேட்டாக அந்த வீடியோ வர அப்படியே ஸ்டக் ஆகுது என்னன்னு தெரியல. இது வந்து ஹோப் ஹாஸ்டல் வந்து இப்போ செக்இன் டைம் வந்து ஆக்சுவலாக 2 ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். 12 o'clock முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. 1 ரூமுக்கு வந்து 1100 சொன்னாங்க. ஓகே, அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான். ஹாஸ்டலுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 550 கணக்கு வருது. ஓகே தான். ஹாஸ்டலுக்கு கம்பேர் பண்ணால் கொஞ்சம் அதிகம் தான், பட் இட்ஸ் ஓகே. 550 வருது ஒரு ஆளுக்கு, அதுவும் ரொம்ப அதிகமாக கிடையாது. ஓகே, இந்த இடத்துக்கு வந்து நார்மலான ப்ரைஸ் தான். அப்பா 2 மணி வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. அதனால் அப்புறம் கொஞ்சம் சார்ஜ் போட்டு அப்படியே நாங்கள் கிளம்பலான்னு இருக்கோம். போய்ட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே நைட்டுக்கு ஒரு வச்சு கேம் பண்ணிக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். டைம் வேஸ்ட் பண்ணா சுற்றி பார்த்துடலாம், வெளியே போய் சுற்றி ஈவினிங்காக ஒரு செக்இன் பண்ணிக்கலாம். யாருக்கே ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ கிளம்பிட்டோம் நாங்கள். டைம் வேஸ்ட் பண்ண வேஸ்ட் எடுத்து சொல்லிட்டு நாங்கள் போய் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஜாலியாக. ஆஹா அதாக இருக்கு இந்த வியூஸ் மீன்ஸ் இந்த இடத்த சொல்கிறேன். கரெக்டாக தான் பேர் வச்சிருக்காங்கப்பா, மினி கோவா அப்படின்ட்டு இந்த இடத்துக்கு. சேர் வேற அடிக்குது. எங்களுக்கு தெரியுமே கேர்ள்ஸை பத்தி பின்னாடி வந்துட்டானுங்க, சாப்பிடுறதே மறந்துட்டானுங்க. நீ தானே வந்தீங்க, எப்படி இருக்கானுங்க பாருங்க. மூடுங்க. சாப்பாடு தேடி போயிட்டு இருக்கோம். ஏதோ புட்டும் கடலைக்கறி ஏதோ சாப்பிடலாம், அது நல்லா இருக்குமா வரை தெரியல. எனக்கு தேங்காய் அவ்வளோ பிடிக்காது. சரி, சும்மா ஒன்று வாங்கி முதல்ல டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா இருந்தது எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம். கடை நோக்கி போயிட்டு இருக்கும் போது சாப்பிடணும், அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையெல்லாம் முக்கியம். ஆமா, அப்படியே ஒரே வைபா இருக்குங்க இந்த இடமே. மஜாவா அப்படி இருக்கு. காஸ்டியூம்ல மயமா இருக்கா எல்லாருக்கும். ஐயோ, இம்ரான் மட்டும்தான் ஏதோ வேன் டிரைவர் மாதிரி வந்திருக்கான். எங்களை இந்த கேங்கை கூட்டு போற கூட டிரைவர் வருவா தெரியுமா, அந்த மாதிரி இருக்கான் கரெக்டா. ஆமா, இந்த சட்டை எடுத்ததுக்கு அந்த மாதிரி எடுத்துருக்கலாம். அம்மன கட்டையா வந்திருக்கா, ட்ரெஸ் எடுத்துருக்கல. வந்த வழியே திருப்பி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மறுபடியும் பேசி முடிவு எடுத்திருக்கானுங்க. இவங்களை வச்சுக்கிட்டு என்ன ஆக போகுது தெரியல. அதான் பிளாக் சாண்ட் பீச்சில் அந்த சைடு தான் இருக்கு. ஸோ அதனால வந்து நம்ம வந்து அப்படியே போயிட்டோம்னா அப்படி சாப்பிட்டு நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இல்லைன்னா வச்சுக்கோ, நம்ம அங்கே போய் சாப்பிட்டு திருப்பி இங்கே வந்து நடக்கிற மாதிரி இருக்கும். அதனால ஆண்டி வேற போவேன். ஆண்டிக்கு முட்டி வலிக்குதான். ரெசார்ட் எவ்வளோ வசதி இருக்கா உனக்கு? ரெசார்ட்ல சாப்பிடுறது பண்ணி போற மாதிரியே இருக்குல்ல. ஆமா, அப்படியே ஃபாக் இருக்க மாதிரி இருக்கு. ஆக்சுவலா நான் இப்படி நீட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், அதனால கொஞ்சம் வியூ நல்லா இருக்கு. கோப்ரோ வந்து இப்படி பிடிச்சா தெரியும். நம்ம மொபைல் வச்சிருக்கிறதுனால நான் இப்படி இதுக்கு மேல இப்படியே வச்சுட்டு வர முடியாது, ரொம்ப தூரம் கை வலிக்குது. சூப்பரா இருக்கு இந்த இடம். இடத்த விட இங்க இருக்க மக்களுடைய அன்பு நல்லா இருக்கு. ஆமா ஆமா, லீவ்ல வந்து நடந்து போறதே ஒரு சரியான வைபா இருக்குங்க. சூப்பரா இருக்கு பாத்தீங்களா. நல்லா இருக்கா? ரெஸ்டாரண்ட்ல எங்களால பார்த்தா எல்லாம் காஸ்ட்லி ரெஸ்டாரண்டா இருக்கு. வியூலாம் நல்லா இருக்கா? வியூ நல்லா தான் இருக்கு. இதெல்லாம் அதிகமா இருக்கும். போடா மட்டும் போட்டுருக்காங்க, ரேட்டு போடாம இருக்காங்க. வச்சே கதையா ரேட்டை பாரு, வாங்க மாட்டேன்ல. एक दिन कभी जो खुद को तराशे मेरी नजर से तू जरा हाय रे आंखों से तेरी क्या क्या छुपा சொல்றா. ஆமா, நம்ம சாப்பிட சாப்பிட முடியாதா? ஆமா, என்ன பண்றீங்க? மசாஜா? தாய் மசாஜ் தேவையா தம்பி உனக்கு? இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையா கோப்பி? இதெல்லாம் தாய் மசாஜ் தேவையா கோப்பி உனக்கு? மாப்பிள்ள அப்பதான் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும் உடம்பு. ஆஹா, அவன் ரொம்ப நேரமா பசி சோத்துக்கு வழி கடை தேடிக்கிட்டு இருக்கோம், ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. சரி, சாப்பாடுதான் சாப்பிட முடியல. எதிர என்ன கட் பண்றா, கொஞ்சம் ஆபாசமா பேசிக்கிட்டு இருக்கான் பக்கத்துல ஒருத்தன். பாருங்க, ஆளா பாருங்க எது வரைக்கும் வருதுன்னு தெரியுதா? இவ்வளவு தூரம் வருதுங்க. இங்கெல்லாம் பயங்கரமா இருக்கு. காலில் நினைக்கிறேன். நாங்கள் போய் நேரம் உள்ள ஏற்றிட்டு போய்டு ரிட்டர்ன் போறப்ப இவ்வளவு தூரம் வருது பாருங்க.
ஸோ ஃபைனல் அங்கே வந்து ஒரு கடையை கண்டுபிடிச்சிட்டோம். டிஃபின் சாதாரண விலையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, தமிழ்லேயே போட்டிருக்காங்க. எனக்கு ஆக்சுவலாக வெளியூரில் வந்து இந்த மாதிரி நம்பூர் கடை நம்புறது ஒரு பெரிய ஆபத்து தான். நான் ஒரு வாட்டி நான் போட்டிருக்கேன். போய் பார்ப்போம் வாங்க. ஸோ ஃபைனல் வந்து ஒரு கடையை கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே தான் அந்த டிஃபின் சாதாரண விலையில் கிடைக்கும். அங்கே கடையில் உட்காந்துருக்கோம். அது சாதாரண விலையில பார்த்தா தான் தெரியும் நமக்கு. அதனால அவ்வளோதான், இங்கே கூட்டம் இல்லையா அதெல்லாம் வருத்தப்படுறான். ஏன்னா எல்லாம் வந்து அதெல்லாம் காசு இருக்கிறவங்க அங்கேயே நின்றுறாங்க. நம்ம வந்து தேடி ஒரு தடவை வந்துருக்கேன் கொஞ்சம் கம்மியாக கிடைக்குமான்னு சொல்லிட்டு. நம்ம பட்ஜெட்டுக்கு அவ்வளோதாங்க வரணும் பண்ணும்போது. வியூ சூப்பராக இருக்கு. ஆனால் இங்கே பாருங்க அதுக்கு பின்னாடி பீச் புரியுதா, சூப்பராக இருக்குது பயங்கரமாக. இங்கே ரேட் ஒரு எவ்வளோ இருக்குன்னு தெரியல. பார்த்தா தான் தெரியாது சாதாரண விலையா என்ன விலை, நாங்கள் தான் பார்த்து சொல்லணும். 2 நாய்களை, இந்த நாய் வந்து துண்டை விட்டு வந்துருச்சு, இந்த நாய் வந்து ஷாம்பு பாட்டில் உடச்சிருச்சு. இவனுக்கு வந்து ஆகணும் ஓவர் சீனை போட்டான் அந்த டப்பா வச்சுக்கிட்டு, இவனுக்கு ஆக வேண்டியதுதான். பரோட்டாவும் சப்பாத்தியும் ஆர்டர் போட்டு சொன்னதுக்கு அப்புறம் போய் மாவே பிசைஞ்சிருக்காங்க. கிட்ட கடுப்பாது. பட் என்ன பண்ற, ஆர்டர் போட்டாச்சு, வெயிட் பண்ணிருக்கோம். சப்பாத்தியும் பொட்டேட்டோ மசாலாவும், அதான் அந்த உருளைக்கிழங்கு குருமா அதுவும் பரோட்டாவும் உருளைக்கிழங்கு குருமா அதான் இருக்கு போல. அவங்ககிட்ட மாவு மட்டும் தான் உருட்டி பிசைஞ்சு வச்சிருக்காங்க போல. பயந்தா மாவும் சப்பாத்தி மாவும். அது பிசைஞ்சு வச்சிருந்தா கூட செஞ்சுக்கலாம்டா. இப்பதானே மாவுல தண்ணி வந்து பிசைஞ்சு அதை இது பண்ணி வந்தா. சொல்லுங்க எப்படி இருக்கு, சொல்லுங்க ரிவ்யூ எப்படி இருக்கு ஆகாஷ்? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? லுக்கிங் வைஸ் குட்டா இருக்கு. கை வச்சு மறைச்சிட்டு இருக்கான் ஒரு பரதேசி நாய். அது பிக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் மேடம் அவனுக்கு தேவை. நம்ம இந்த இடத்துக்கு போயிடலாம். நல்லா இருக்கு பயங்கரமா, பார்க்க நல்லா இருக்கு. நம்ம வந்து இது மதியானமா பரோட்டா பீஃப் சேர்த்து சாப்பிடலாம் சின்ன பசங்களுக்கு. சப்பாத்தி சாப்பிட்டோம். ஒரு சப்பாத்தி செட்டு 3 சப்பாத்தி இருக்கு. அது வந்து 120 ரூபா. இதுல வேற மலிவான விலைன்னு மலிவான விலையில் இங்கு மலிவான விலையும் கூட சாதாரண விலையில் சாதாரண விலைக்கு டிஃபின் சாதாரண விலைக்கு போட்டுரு. சாதாரண விலை வந்து சப்பாத்தி 120 ரூபா. தெரியலைங்க மற்ற நல்லா டேஸ்ட் பத்தி நல்லா இருந்துச்சு. तुझको दिखाऊं मैं जरा अरे एक कहीं सी दास्ता दास्ता कहने लगेगा आईना सुभान अल्लाह जो हो रहा है. ஒரு மழை கொஞ்சம் லேசா விட்டுருக்கு. திடீர்னு வந்துருச்சு மழை, அதிர்ஷ்டமா பயந்துட்டு உரம்ப ஒதுக்கிட்டோம். சரியான மழை கொஞ்சதுங்க. பார்க்கவே சூப்பரா இருக்கு. காட்டுற பாருங்க பேக் சைடு சூப்பரா இருக்குல்ல. உள்ள அந்த சைடுல வேற லெவலா இருக்கு. இந்த போக இன்னும் சூப்பரா இருக்கும்ல போக போக. இடமே செமையா இருக்கு. கண்டிப்பா வரக்குள்ள எல்லாரும் விசிட் பண்ணுங்க. கூட கூட்டுற ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஃப்ரெண்ட்ஸா கூட்டுவாங்க, அப்பதான் என்ஜாய் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கு, வீடியோ வந்து எடுக்க முடியல. எங்கேயும் டைம் வேஸ்ட் ஆகிடும். அதனால கொஞ்சம் தூரத்தை நாங்கள் போயிட்டு மாலையோடனே வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அதனால நடுவில் கொஞ்சம் கட்டாயி தான் வரும், கோச்சுக்காதீங்க ஓகே. ஏன்னா வேற வழி இல்லை, இயற்கை சூழ்நிலை காரணமாக ஒருத்தனுக்கு இப்போ சந்தோஷமா இருக்கும். ஒருத்தனுக்கு யார் தெரியுமா, இவனுக்கு தான் நன்றி தான். ஏன்னா நேற்று வரும்போது அங்கே கிளைமேட் சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். இப்போ வந்து அவனுக்கு மனசு நான் தான் அப்பவே சொன்னல அப்படின்ட்டு அவனுக்கு இருக்கும். அவ்வளவு சொல்ல கிளைமேட்ல நாளைக்கு தான் இருக்குதுலயே இடி மின்னல்லாம் பாத்தீங்களா. இந்த பிளான் இப்ப நாசம் வச்சுன்னா முதல்ல சந்தோஷப்படுற ஆளு நல்லா இருப்பான். செலவு பண்ணி இங்க வந்து நாசப்பட்டு
சரி வாங்க நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். இதுக்கு நாளைக்கு அதை நான் போய் நடந்து போகிறேன். ஓகே. பார்த்தீங்கன்னா பிளாக் சாண்ட் பீச்சுக்கு வந்தாச்சு. ஒரு குப்பையும் கூலையுமா இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது, சூப்பராக. எவ்வளோ தூரத்தில் நம்ம நடந்து வந்தோம் நாங்கள் மழையில். வா, நல்லா இருக்குது இந்த இடம். ஆனால் இங்கேயும் குப்பையெல்லாம் கொட்டி வச்சுருக்காங்க. பட் இட்ஸ் ஓகே. லுக்ஸ் பாருங்க, அப்புறம் கருப்பு கலரில் இருக்குது. இதெல்லாம் இந்த பாறையிலேருந்து வந்ததா என்னன்னு தெரியல. ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது, அதனால தான் பிளாக் சாண்ட் பீச் போல இது பேர். பாருங்க, அங்கேருந்து அப்படியே ஒரு இது மாதிரி வந்து அம்மா ஐயோ அவ்வளோ வேறங்க, திடீர்னு வந்துருச்சு இவ்வளோ தூரம். கொஞ்சம் டேஞ்சரான இது தாங்க, இது உஷாராக இருக்கணும். கஷ்டப்பட்டு ஒரு பிளாக் சாண்ட் பீச் கண்டுபிடிச்சிட்டோம். வர்க்கலா கிளிஃப் தான் எங்கே இருக்குன்னு தெரியல. அங்கேருந்து பார்த்தா மேப் வேற எங்கே காமிச்சிது. அப்புறம் பார்த்தா திருப்பி இங்கேருந்து 2 கிலோமீட்டர் காட்டுது. அது எங்கே இருக்குன்னு தெரியல. ஏன்னா வந்த வழி தான் காட்டுது. ஆனால் வந்த வழி நான் கிளிஃபே பார்க்கல. எங்க எந்த சைடு